2வது கேள்வி ஆக்சுவலாக ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ரிசர்ச் அதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் மூளையில் பிரெயின் டியூமர் வர்றதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் உலகத்தில் நடந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது இன்டர்ஃபோன் ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களை எடுத்து இந்த ஸ்டடி பண்ணதில், இந்த ஸ்டடியில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் டியூமருக்கும் எந்த விதமான லிங்க்கும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஹெவி மொபைல் ஃபோன் யூசர்ஸ் கிட்டத்தட்ட அவங்க லைஃப் டைமில் 1800 மணி நேரங்களுக்கும் அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஸ்லைட்டாக கிளையோமா ரிஸ்க் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இதே மாதிரி டேனிஷ் கோஹார்ட் ஸ்டடி, அதே மாதிரி மில்லியன் உமன் ஸ்டடி, இந்த ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருஷம் இல்லை 18 வருஷம் தொடர்ந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது இந்த பிரெயின் டியூமர் ரிஸ்க் இருக்கான்னு பார்த்ததில் அதில் எந்த விதமான லிங்க்கும் இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15-20 நாடுகளில் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை மக்கள் நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கள வச்சு நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடி. யூஎஸ் நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ரிசர்ச் ஸ்டடியில் கிட்டத்தட்ட 1990லேருந்து 2020 வரைக்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் மேக்ஸிமம் இந்த ஸ்டடியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே மொபைல் ஃபோன் யூசேஜுக்கும் பிரெயின் டியூமருக்கும் எந்த ஒரு லிங்க்கும் இல்லை. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி பிரெயின் டியூமர் ரிஸ்க் இருந்ததை விட இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண அதிகமாக பண்ணுற இந்த பீரியடில் இது ஸ்டாட்டிக்காவோ இல்லை சம்டைம்ஸ் குறைச்சலாவோ இருந்திருக்குதுங்கிறத தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்து டெஃபினட்டாக மொபைல் ஃபோனுக்கும் பிரெயின் டியூமருக்கும் தொடர்பு பெருசாக இல்லை. ரொம்ப மினிமலாக ரொம்ப ஹெவி யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு டேட்டா தான் சொல்கிறாங்களே தவிர இதுக்கான பியூர் எவிடன்ஸ் அவங்களால கொடுக்க முடியல.